ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கேன். இந்த டாப்பிக்கை பற்றி யாருமே பெருசாக யூடியூப்பில் பேசலை. நான் உட்காந்து 2 நாள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இது என்ன மாதிரியான டாபிக் அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். சரி, என்னென்னா நம்மள நிறைய பேருக்கு, கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் இல்லை, நம்மள 100% பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை கண்டிப்பாக பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணோ கண்டிப்பாக பிடிக்கும். பட் பிடிச்சவங்க எல்லாரையும் நம்ம, அதாவது பிடிச்சவங்க கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? சொன்னதே கிடையாது. ஏன் சொல்லலை? நமக்கான பயம் அதிகம். சரி, இப்படியாப்பட்ட பயம் இல்லாதவங்க எப்படி போய் பேசுனாங்க? இதில் நிறைய பேர் பயத்தோடு ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. அதாவது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக பேசுகிறாங்க. அவங்களெலாம் நிறையா பேர், அதாவது ஒரு 60% பேர் ஃபெயிலியர் தான் ஆகுறாங்க. 40% பேர் ஏதோ ஒரு லக்கில் தான் ஓகே ஆகி அவங்க எப்பயும் போல் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறாங்க. சரி, ஏன் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுறாங்க? நம்ம சக்ஸஸ் ஆன காய்ஸை பற்றி பார்க்க வேணாம். அவங்க எல்லாம் லக்கில் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஏன் இவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க? சரி, ஃபெயிலியர் ஆகாமல் எப்படி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணலாம்? அதாவது உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைனாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல வைக்கணும். அதுதானே திறமை. சரி, அதை எப்படி பண்ண வைக்கலாம்? அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. சரி, இது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு கதையாக தான் ஆரம்பிக்கிறோம். அந்த கதையை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க. என்னென்னா, நம்ம கதையில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆன்ட்டியை வச்சுப்போம், ஒரு பையனை வச்சுப்போம். ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஜென்சி கிட்ஸ் காலன்றானுங்க. அதாவது ஒரு 19 அல்லது ஒரு 18லேருந்து 25 வயசு இருக்க பசங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்குது. அவங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் 35+ அல்லது 40+ ஏஜ் இருக்கிற ஆன்ட்டிஸை தான் பிடிக்குது. அதற்கான சைக்காலஜிக்கல் படிலாம் நமக்கு தெரியாது. நம்ம அதை தெரிஞ்சுக்க வேணாம். இப்போதைக்கு இதுதான் இவங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதை பற்றியே நம்ம பேசுவோம். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, என்னென்னா நம்ம கதையில் சுமார் 2 நபர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறவங்களாம் காமனாக எல்லார் கதையிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கதையில் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒரு அக்கா, ஒரு தம்பி, அதாவது ஒரு அக்கா, தம்பியோ அல்லது அண்ணனோன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா. இவங்க 4 பேர் ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்த்த வீடோ பக்கத்து வீடோ கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ, இப்படி ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு குழந்தைனா பெருசோ சின்னதோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னானோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்னென்னா, நம்ம பையன் வீட்டில் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது அப்படியே சொல்லி வளர்க்குற பையன். சரி, இந்த பையன் படிக்கிற ஸ்கூலெல்லாம் ஒரு பாய்ஸ் ஸ்கூல். இப்போ தான் கோஎட் காலேஜுக்கு போகிறான். காலேஜுக்கு போன இடத்துல 4 பொண்ணுங்கிட்ட பேசுகிறான். பேசி இவனுக்கு எப்படியாவது ஒரு பெண்ணை லவ் பண்ணி ஆகணுன்றது ஒரு இன்டென்ஷன் இருக்குது. பட் அதை போய் சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ போன்ற மாதிரி துரத்தி விட்டுடுறாங்க. சரி, இப்படி துரத்தி விடும்போது தான் நம்மால் நினைக்கிறான், நம்ம ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம் போல் அப்படின்ட்டு. சரி, இப்போ தப்பு பண்ணுறோன்னு நினச்சா மட்டும் பத்தாது. ஏன் நம்ம தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். சரி, நம்மால் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறான்னா, நம்ம ஒரு பெண்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். ஆனால் அந்த பெண்ணை நம்ம அவங்கள பற்றியான பேக்ரவுண்ட் அல்லது அவங்கள பற்றியான ஃபேமிலி, அவங்களோட கேரக்டர் எதுவுமே நம்ம தெரியாமல் போய் அப்ரோச் பண்ணிட்டோம். ஸோ இதை எல்லாமே தெரிஞ்சு நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். ஆனால் நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. இன்னொன்று எப்படி பேசுகிறதுனும் தெரியல. இதை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்றதும் நமக்கு தெரியல. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இவனுக்கு தெரிய வருது, எதிர் வீட்டில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. எதிர் வீடோ பக்கத்து, அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதோ பக்கத்து வீடோ, நீங்கள் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்ருக்கோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்ருக்கோன்ற ஒரு காரணத்துக்காக ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அப்பப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெய்லியெல்லாம் போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 நாளைக்கு ஒரு தடவைன்ற மாதிரி போயிட்டு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறது, இவ்வளோ தான்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ தான் ஸ்டேஜ் 1ல் இருக்கிறான் நம்ம ஆள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்குறான். அப்போ அவங்களும் வந்து எப்பயும் போல் பதில் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன நிலமையில் இருக்காங்க? ஸ்டேஜ் 1. இந்த ஆன்ட்டிக்கும் இந்த பையனை பற்றி முழுசாக தெரியாது. இந்த பையனுக்கும் ஆன்ட்டியை பற்றி முழுசாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனோட அம்மாவும் ஒரு ரிலேஷன், அவ்வளோதான். அதாவது தெரிஞ்சவங்க. இப்படி தான் இருக்க போய் தான் இந்த பையன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப்மெண்ட் பண்ண போகிறான். இந்த பையன் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறான். என்னென்னா, நம்ம இவங்களுடைய ட்ராபேக் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இவங்கக்கிட்ட பேசுகிறான். பேசி இவங்கக்கிட்ட இருக்கிற ட்ராபேக் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். என்னென்னா, இவங்க கணவர் கூட எப்படி இருக்காங்க, இவங்க வீட்டில் ஃபினான்ஷியல் பிரச்சனை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பேசி கேட்டுக்கிறான். அடுத்தது இவனோட ட்ராபேக்கே சொல்கிறான். அவங்க அதுக்கு என்ன ஃபீட்பேக் தராங்கன்றதை நல்லா நோட் பண்ணிக்கிறான். நோட் பண்ணதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் வந்து இவங்களோட ட்ராபேக்கை இவன் அட்வான்டேஜாக எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், கணவர் அந்த மாதிரி குடிச்சிட்டு அடிக்கிறாருன்னு சொல்லும்போது, நீங்கள் தான் எப்படி வாழ்கிறீங்க இவர் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை எப்படி அவன் கேட்குறான்னா, எடுத்தோன்னே கேட்கல. இவன் வந்து அவங்க கூட ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, அதாவது அவங்களும் இவன்கிட்ட கொஞ்சம் வெளிப்படை தன்மையாக இருக்காங்க. இந்த பையனும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வெளிப்படை தன்மையாக இருக்கான். ஸோ அப்படி இருக்கிற நிலமையில தான் கேட்குறான். எடுத்தோன்னே கேட்கல. ஏன்னா எடுத்தோன்னே இதை கேட்க முடியாது. ஓகேங்களா? இப்படி கேட்கும்போது அவங்களும் பேசுகிறாங்க. இவன் சொல்கிறத அவங்களும் காது கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கு அந்த ஆன்டி வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஓகே. இப்போ 2 பேருமே ஒரு பிரச்சனைகளில் இருக்காங்க. இவனுக்கும் ஒரு துணை தேவைப்படுது. அந்த ஆன்ட்டிக்கும் இப்போ ஒரு துணை தேவைப்படுது. சரி, இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் திடீர்னு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படி இவரு கூடலாம் வாழ்கிறீங்க அப்படின்ட்டு பேசிகிட்ருக்கான். பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் என்ன பண்ணுறது தலையெழுத்துன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. டப்புனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு பெண் மனைவியே கிடச்சா நான் சத்தியமாக கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாதிரி நல்லவன் எனக்கும் ஒரு இல்லை ஒரு கணவர் அமைஞ்சிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே. இப்போ என்னென்னா, இவங்களும் ஒரு துணை தேவைப்படுது. அந்த பையனுக்கும் ஒரு துணை தேவைப்படுது. சரி, இதுதான் இவங்களுக்கான டைம்ன்ட்டு இந்த பையன், எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்கிறான். அந்த ஆன்ட்டி இதே நம்ம சமூகம் ஒத்துக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சொன்னாலும் வேறு வழி இல்லாமல் இந்த பையன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். அடுத்த நாள் அந்த ஆன்ட்டியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, நீ சொன்னது கரெக்டாக தான், எனக்கும் பிடிச்சிருக்கு, பட் நம்ம கல்யாணம் மட்டும் பண்ண வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் போய் டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். நீங்கள் போய் சும்மா 4 பேர் 5 பேர்கிட்ட போய் சுற்றி வளைச்சிலாம் பேசாதீங்க. அதே மாதிரி எடுத்தோன்னே பேசாதீங்க. கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.